Dear students, plus 2 Maths Chapter 11 Probability Distributions நிகழ்தகவு பரவல்கள். Example 11.7. If the probability mass function f of x of a random variable x is இந்த random variable x ஓட values கொடுத்துருக்காங்க. f of x வந்து 1/12, 5/12, 5/12, 1/12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Find its cumulative distribution. Hence find p of x less than or equal to 3 and third subdivision வந்து p of x greater than or equal to 2. இப்போ cumulative distribution function புரிய discrete random variableக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து capital F of x அப்படின்னு சொல்லுவோம். capital F of x is equal to p of capital X less than or equal to small x equal to sigma xi less than x p of x is equal to xi. இதுதான் அதுக்குரிய definition. இப்போ p of x less than 1 இங்கே p of x less than 1னா less than 1க்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அதனால் ஃபார் -infinity less than x less than 1 அப்படின்னும் போது அதனுடைய வேல்யூ வந்து நமக்கு 0. அதுக்கு அடுத்தது கேபிட்டல் f of 1. கேபிட்டல் f of 1 ஈக்குவல் டு p of x less than or equal to 1. இது எப்படி எழுதிக்கலாம்னா p of x less than 1 plus p of x is equal to 1 அப்படின்னு எழுதிக்கலாம். p of x less than 1ன்றது வேல்யூ நமக்கு 0ன்னு தெரியும். ப்ளஸ் p of x is equal to 1 அப்படின்றது 1/12 இங்கே இருக்குது. அதை நம்ம இதை எழுதிக்கிறோம். which is equal to 1/12. f of 2 is equal to p of x less than or equal to 2 which is equal to p of x less than 1 plus p of x is equal to 1. அதுக்கப்புறம் p of x is equal to 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். இதனுடைய வேல்யூ 0, இதனுடைய வேல்யூ வந்து 1/12, இதனுடைய வேல்யூ வந்து 5/12. எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 6/12 அப்படின்னு கிடைக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/2 அப்படின்னு கிடச்சிருது. நெக்ஸ்ட் வந்து f of 3. f of 3 is equal to p of x less than or equal to 3 equal to அதே போல் தான் தொடர்ந்து ஃபஸ்ட்லேருந்து எழுதணும். p of x less than 1 plus p of x is equal to 1 plus p of x is equal to 2 plus p of x is equal to 3 which is equal to 0 plus 1/12 plus 5/12 plus 5/12 equal to 11/12 அப்படின்னு கிடச்சிரும். அதுக்கு அடுத்தது f of 4. f of 4 equal to p of x less than or equal to 4. இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதை கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இது கூட p of x is equal to 4 வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு f of 4 கிடச்சிரும். அப்போ இதனுடைய வேல்யூ வந்து 11/12 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை போட்டுக்கிறோம். ப்ளஸ் 1/12 which is equal to 12/12 equal to 1. குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன்னா நம்ம எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிக்கும் போது ஃபைனலாக நமக்கு வந்து 1 வரணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாம் நம்ம இந்த ஃபார்மேட்டில் எழுதிடலாம். இந்த ஃபார்மேட்டில் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of x is equal to 0 -infinity less than x less than 1 1/12 1 less than or equal to x less than 2 1/2 2 less than or equal to x less than 3 11/12 3 less than or equal to x less than 4 லாஸ்ட்டில் 1 4 less than or equal to x less than infinity. நெக்ஸ்ட்டு வந்து அதையே நம்ம என்ன பண்ணுறோம்னா கிராஃபில் வந்து நம்ம எழுதுகிறோம். கிராஃபில் இது வந்து கேபிட்டல் f of xக்கு கிராஃப் போட போகிறோம். இப்போ 0 1 2 3 4 எழுதியாச்சு. இங்கே வந்து அப்ராக்சிமேட்டாக அதே மாதிரி தான் நம்ம எழுதிக்கிறோம். 1/12 1/2 11/12 1ன்னு எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 0லேருந்து எது வரலும் வரோம்னா 1 வரலும் வரோம். 1 வரலும் வரும்போது அந்த லைன் அங்கே எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த வேல்யூ எங்கே போகுதுன்னா 1/12க்கு போகுது. 1/12க்கு போகும்போது இந்த 1/12 வந்து எதுலேருந்து எது வரலும் இருக்குது அப்படின்னா 1லேருந்து இந்த 2 வரலும் இருக்குது. அதனால் இதுலேருந்து லைன் இங்கே வந்து இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இது ஜம்ப் ஆகிடும். எங்கே ஜம்ப் ஆகும்னா 1/2க்கு வந்து ஜம்ப் ஆகிடும். 1/2க்கு 2ல் ஜம்ப் ஆகும்போது அங்கேருந்து 3 வரலும் அந்த வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் இது ஜம்ப் ஆகிட்டு 11/12க்கு போயிடும். அது எது வரலும் போகும்னா 4 வரலும் போகும். 4லேருந்து ஜம்ப் ஆகி 1லேருந்து அப்புறம் -infinity ப்ளஸ் இன்ஃபினிட்டி இந்த பக்கம் இருக்கும். அது அப்படியே நம்ம அந்த லைனை வந்து வரைஞ்சிட வேண்டியது தான். இது வந்து கேபிட்டல் f of xக்குரிய கிராஃபு. அதுக்கடுத்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா p of x less than or equal to 3 அப்படின்னா நம்ம f of 3 அதை கண்டுபிடிச்சாலே நமக்கு p of x less than or equal to 3 தெரிஞ்சிடும். which is equal to 11/12. தேர்டு வந்து p of x greater than or equal to 2 அப்படின்றத நம்ம 1 minus p of x less than 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து 1 minus p of x less than or equal to 1. இது எதோட வேல்யூன்னா f of 1. f of 1 வந்து நமக்கு 1/12. அதனால் 1 minus 1/12 அப்படின்னும்போது
இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 12 மைனஸ் 1/12 ஈக்குவல் டு 11/12ன்னு கிடச்சிரும். அப்போ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு 11/2 அப்படின்றது தான் இதுக்குரிய ஆன்சர். இது வந்து f(3) வந்து நம்ம ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கண்டுபிடிச்சிருக்கோம். இது பாருங்கள், f(3)க்கு வந்து நமக்கு என்ன வந்துடும், இங்கே இருக்கு பாருங்கள். f(3)னா இந்த ஈக்குவல் சைன் இருக்கிற அந்த வேல்யூ எடுத்துக்கணும். 11/12 அப்படின்றத நம்ம டைரெக்டாகவே இங்கே எழுதிக்கலாம். இப்போ பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2வும் நம்ம என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். அதுவும் வந்து நமக்கு என்ன வருது, 11/12 தான் வருது. தேங்க்யூ.